நண்பர்களே, இப்போ கர்மயோகத்தில் இந்த மாதிரி செய்கிற செயலினுடைய விளைவறிந்து செய்யும்போது ஒவ்வொரு செயலுக்குரிய விளைவும் இயற்கையிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தின்படி, அமைப்பின்படி, அது எந்த பொருளோடு நாம் எவ்வாறு நாம் தொடர்பு கொள்கிறோமோ அதற்கேற்ற முறையிலே விளைவுகள் வந்து கொண்டிருக்கின்றது என்ற போது அதுதான் திருவிளையாடல். திரு என்றால் எல்லாம் வல்ல இறைநிலையால படக்கூடிய செயல்கள், விளையக்கூடிய விளைகள், அது திரு. விளையாடல் என்பது அதனுடைய எழுச்சி அல்லது ஆட்டம். திருவிளையாடல் என்று சொன்னாலே இறைவனால காட்டப்படுவது, ஆக்கப்படுவது, செயல்படுவது. அப்பொழுது ஒரு சின்ன உதாரணமாக வச்சுங்க. நாம் சாப்பாடு சாப்பிட்றோம். ஒரு அன்பர், ஐயா நீங்கள் நேற்று கடவுளை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே, நான் கேட்டுருந்தேங்க அங்கே, ஆனால் கொஞ்சம் நேரமாகிடுது, அதனால் நான் போகணுன்னு போயிட்டேன், அங்கே கேள்வி கேட்க முடியல. இப்போ வந்து காலையில் 5:30 மணிக்கு வந்தார் உருவாஞ்சேரியில், ஒரு 2 மைல் தூரத்தில். நான் நாத்திகன் ஆகையினால எனக்கு அது பொருத்தம் இல்லை, அதனால் காலையில் வந்து அந்த கேள்வி கேட்க வந்தேன். நான் நீங்கள் அப்படி ஒரு சக்தி இருக்கிறதாக நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்புறனோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு அதை உணர்வை தருவதற்கு சில அவமானம் கொடுக்குறேன். நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்றீங்களா? சாப்பிடாத எப்படி வாழ முடியும்? சரி, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போச்சு, அவ்வளோதானே நீங்கள் செய்தது. அதன் பிறகு அந்த சாப்பாடு என்ன ஆகுது? ஜீரணிச்சு போகுது. சரி, கொஞ்ச நேரம் அமைதியாக பேசுங்க. ஜீரணிக்கிறது என்றது வேற. நான் சொல்கிறேன், அது முதல்ல ரசம் தெரியுது, அதுக்கப்புறம் அதில் ஒரு பகுதி ரத்தமாக மாறுது, ரத்தத்தில் ஒரு பகுதி சதையாக மாறுது, சதையில் ஒரு பகுதி கொழுப்பு வருது, கொழுப்பில் ஒரு பகுதி எலும்பாக வருது, எலும்பில் ஒரு பகுதி மஜ்ஜையாகி அதிலிருந்து வித்துவாகி 7 தாதுக்களாகி இந்த உடலில் இவ்வளவு நடைபெறுது. அந்தந்த சக்தி தேவையற்ற அணுக்களை தள்ளி விடுது, தேவை உள்ளதை கூட்டி அந்தந்த இடத்துல பொருத்தி கொள்ளுது. அதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்களா செய்கிறீங்க, நான் செய்யலை. உங்கள் அம்மா அப்பா வேண்டியவங்க யாராயும் செய்கிறாங்களா உங்களுக்காக? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பின்ன யார் செய்யாது? அதான் இயற்கை. அந்த இயற்கை தான் கடவுள்னு சொல்கிறாங்க. நீ பேர் தான் மாற்றி சொல்கிற. அந்த இயற்கை என்று சொல்கிற வார்த்தையை கடவுள்னு சொல்கிறாங்க. இப்போ உண்டா இல்லையா? அப்படி சொன்னால் நான் ஒத்துக்குவேனே. என்று சொல்லிட்டே பாருங்க, கையில் சிகரெட் இருக்கு, ஆனால் ஊதிக்கிட்டு வாங்க இந்த அது இருக்கட்டும். இப்போ நான் காலையில் வரும்போது ஒரு ஆள் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு பாருங்க, அதை சுற்றி சுற்றி வர்றான், இப்படி போட்டு உட்காந்துட்டு குட்டிக்கிறான். இது அறியாமை இல்லை. இது என்ன? அங்கே கல்லை வச்சுட்டு அதை சுற்றிட்டு வச்சு அதை கும்பிட்டுட்டு குட்டிக்கிட்டு வர்றதுனால என்ன? அவங்க ஒரு பழக்கம், அந்த மாதிரி தேவையற்ற பழக்கம் எதுக்காகன்னு கேட்டார். நான் சொன்னேன், அது ஒரு நல்ல பழக்கம் தான். அதில் என்ன நல்ல பழக்கம்? தேவையற்ற பழக்கம் அது மூட பழக்கம் சொன்னார். ஆமாங்க, கையில் என்னங்க சிகரெட்டு. இந்த சிகரெட்டு குடிக்கிறீங்களே எதுக்காகன்னு? இது பழக்கம் தான். ஆனால் அது என்ன, அதில் நன்மை, இது வரைக்கும் கண்ட நன்மை என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் நேரம், அதாவது 2 மணி நேரம் ஆச்சுன்னா ஒரு மாதிரியாக சோர்வாக இருக்கும், அதை போய் ஒரு டம் அடித்தா நல்லா இருக்கும். சரி, இதனுடைய விளைவுகள் இருதயத்தை கெடுக்கும், உடலை கெடுக்கும், அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கே தெரியுங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த தவறு செய்துக்கிட்டே தானே இருக்கீங்க. இப்போ அவன் தவறு செய்கிறான்றீங்க, நான் அவ்வளோ நன்மையை சொல்கிறேன். காலையில் எழுந்து இந்த காலுக்கு அதாவது அங்கே ஓடு இங்கே ஓடு இவ்வளோ நடைன்னா சொல்ல மாட்டான். 9 சுற்று கோயிலை சுற்றுன்னா ஏதோ கடவுளுக்கு சுற்றுறோன்னு சொல்லிட்டு சுற்றுறான். காலில் நல்லா வாக்கிங் ஒரு 1.5 பல்லாங்க 2 பல்லாங்க போன அளவுக்கு வந்துடுது அவனுக்கு. அதுக்கு மட்டும் இல்லை, இப்படி குனிஞ்சி இந்த தோப்பளம் போடும்போது எத்தனை உறுப்புகளுக்கு எத்தனை நரம்புகளுக்கு நல்ல எக்ஸசைஸ் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா? அப்படி தனியாக செய்துட்டு போகலாமே. எங்கே செய்தா என்னன்னு தனியாக செய்யறவனா என்னடா நடுவழியில் இருந்து இந்த மாதிரி இருந்தால் நான் எப்படி போடுறது நீ சொல்லுவேன்.
அதுக்காக தோப்பளம் போடுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, இங்க இந்த குட்டுவதனாலேயே இங்க குட்டுவதனால பல நன்மைகள் உண்டாகுது என்றதை மேநாட்டு அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்காங்க. அதாவது பிச்சுட்டரிக்கு ஊக்கம் கொடுத்து மறதியை தெளிய வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து குட்டுவது என்றது பின்னால இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கிற போது இப்ப என்ன சொல்றீங்க? அதெல்லாம் சரிதாங்க. சரி, நான் இன்னொரு சமயம் வர்றேன். அந்த மாதிரி விஷயம் தெரியாது. உண்மையிலேயே அவர்களுக்கும் ஒரு ஆராய்ச்சி இருக்குது. அந்த ஆராய்ச்சிக்கு சிந்தனை நல்ல வழியில சிந்திக்கிறதுக்கு, ஆராய்ச்சி செய்து சிந்தித்தவர்களோட பேசி பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலை. அதனால அவர்கள் பேர்ல அதை குற்றமோ குறையோ காண முடியாது. அவர்களுக்கும் நாம் அன்பு பாராட்டி வாழ்த்து கூறி அவர்களையும் தெளிவிக்க வேண்டியதான் நம்முடைய கடமை. ஆகவே இந்த கர்மயோகத்துல செயல்ல வர விளைவு நல்விளைவாகவே இருக்கணும் என்ற போது அதுவே யோகமாகிறது ஒண்ணு. அதே நேரத்துல இந்த விளைவறிந்த விழிப்பு என்று சொல்றாங்க. கடமை என்றது ஒண்ணு இருக்கு பாருங்க. கடமை என்றால் சின்ன பொழுதுல இருந்து நாம் வாழ தெரிகிற வரைக்கும் சமுதாயத்துல கடன் வாங்கி தான் சாப்பிட்டோம். படிப்பு, இன்னும் பாதுகாப்பு, மற்றதெல்லாம் அரசாங்கத்தின் மூலமாகவும் மக்கள் மூலமாகவும் பெற்றோர்கள் மூலமாகவும் கிடைச்சிது. மறுபடியும் நாம் வயது வந்த பிறகு அவர்களுக்கெல்லாம் அதை திருப்பி செய்யறதுக்கு எப்படி செய்வது? அதான் நம்முடைய செயல் மூலமாக, சேவை மூலமாக, தொண்டின் மூலமாகத்தான் செய்ய வேணும். ஆகவே ஒவ்வொருவரும் உழைத்து என்னால் ஆனது செய்வேன், என் திறமையை ஏற்படுத்தி கொண்டு நல்லது செய்வேன் என்ற போது விளைவறிந்த விழிப்பு ஒன்று, கடமை என்பது ஒன்று. நான் கடன்பட்டிருக்கேன், என்ன இந்த உலகம் முழுவதிலும் சேர்ந்து எனக்கு வேண்டியதெல்லாம் அளித்து காத்து கொண்டிருக்கிறது இந்த உலகம். இந்த உலகுக்கு என்னாலான நன்மையை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்ற அளவுல தொழில் செய்யும் போது நான் இன்னது செய்தேன், இன்னது பெறணும் என்றது இல்லைங்க. ஏற்கனவே பெற்றுக்கொண்டே இருக்கிறேன், அதுல ஒரு பகுதியை இன்னைக்கு செலுத்துறேன் இன்னைக்கு நான் செய்த செயல்னால என்ற போது இந்த விளைவுக்கு, அதாவது கூலிக்கு கணக்கு வச்சுக்கிட்டு நான் வேலை செய்யற மனப்பான்மை போய் வேலை செய்ய வேண்டியது திறமையாக இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நலன் பெறணும் என்ற உணர்வு மனிதனுக்கு அதிகமாகும். அதன் மூலமாகத்தான் உலகத்துல நன்மை விளையும் என்பதை வச்சு இந்த கர்மயோகத்துல இந்த ரெண்டு தான் முக்கியம். நாம் கடன்பட்டு இருக்கிறோம், கடமை உணர்வு என்று, விளைவறிந்த விழிப்பு ஒன்று. இந்த இரண்டு வந்துடுதுன்னா, இந்த இறை உணர்வு வந்துட்டா என்ன ஆகுது? அந்த இறைவனை பற்றி தப்பா ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருந்தோம் பாருங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படி வேண்டிக்கிட்டே இருந்தா கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருவான்னுட்டு எல்லாம் எழுதி வச்சிருக்காங்களே கதை. அதனால மூலையில உட்காந்து வேண்டது, தெருவில் இருந்து வேண்டது, அப்புறம் எப்படியோ தேங்காய் உடைச்சி வேண்டதுன்னு எப்படியோ எத்தனையோ வேண்டுதல், அதெல்லாம் என்ன வருமோ அதுதான் வரும். ஆனா நாம் என்ன செயலை செய்யறோமோ அந்த செயலினுடைய தன்மைக்கு ஏற்ப, திறமைக்கு ஏற்ப, நோக்கத்துக்கு ஏற்ப, இடத்துக்கு ஏற்ப, காலத்துக்கு ஏற்ப கணக்கு பார்த்துத்தான் கடவுள் கொடுப்பானே தவிர கொஞ்சம் கூட மேலையும் கொடுக்க மாட்டான், குறையும் கொடுக்க மாட்டான். இந்த உண்மையை தெரிய கொண்டா சும்மா அவனை வேண்ட வேண்டியது இல்லையே. நமக்குள்ளும் இருக்கான், எல்லா பொருளும் இருக்கான், சேர்த்து போட்டு பெற வேண்டியதானே. நாம் செய்துத்தான் பெறணும் என்ற எண்ணம் வந்துடுதுன்னா அதுதான் கர்மயோகம். நீ அதை செய், அதை கொடுப்பான்னா அவ்வளவு ஏமாந்தவன் இல்லை, கணக்கில் தான் இருக்கும். அவன் என்ன செய்யறமோ அந்த செயல்ல கொஞ்சம் நஞ்சு இப்படி அப்படி பெறலாத. ஏன்னா அப்படி தப்பு தவறு செய்துகிட்டே இருந்தா இந்த உலகம் சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய வேகத்துல 1000 மைல் கொஞ்சம் அரைச்சணம் அப்படி நின்னா என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க. இந்த சுத்துல கடல் அப்படியே நிக்குது, நிலம் அப்படியே நிக்குது. அப்படி சுத்திக்கிட்டே வரும்போதே அப்படி நின்ன என்ன ஆகும்னா நிலத்து மேல கடல் பாஞ்சிடும் இல்லையா? வேகமா சுத்திட்டு இருப்போ பேலன்ஸ்டு. அந்த மாதிரி நின்ன என்ன ஆகும்? ஒரு சன நேரம் நின்னா இந்த மொத்த கடலும் நிலத்துல வந்துடும். அப்படி ஆகாது. அத்தகைய தவறில்லாத இயங்கக்கூடியது இயற்கை, நெறியோடு இயங்கக்கூடியது இயற்கை. அந்த இயற்கைக்கு அதிபதியாக, அடித்தளமாக, நீதிக்கு பிறப்பிடமாக உள்ளதுதான் இறைநிலை. ஆகவே நாம் சும்மா வேண்டிட்டா 7 தேங்காய் கொண்டு போய் பிள்ளையார உடைச்சிட்டு
எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டா, தேங்காய்க்கு காசு கொடுத்த, இந்த தேங்காய் உடைச்சதுனால 10 பேர் ஏதோ எடுத்துக்கிட்டாங்க, அது வரைக்கும் தான் லாபம். அதுக்கு மேலாக எதிர்பார்ப்பது இருக்குதே, அது ஒன்றும் முடியவே முடியாது. ஆகவே வேண்டுதலை விட செய்வதில்தான் பெற முடியும். ஆகவே வேலை செய்துத்தான் பெற வேணும் என்ற எண்ணம் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சா, இன்னொருத்தர கையை என்னன்றதோ, கடவுளாண்ட போய் பெக், அதாவது பிச்சை எடுக்கணுன்றதோ இல்லையே. நீ என்னண்டி பிச்சை எடு, நான் படைச்சா உன்ன இல்லை இல்லை, அவனே ஒரு பகுதியாக நீயாக இருக்க. பிச்சை எடுக்கணுன்றது என்ன, முன்னாண்ட எல்லாம் ஒப்பிச்சிருக்கான். பெரிய பேராற்றல் உள்ள கருவி இந்த உடல் இருக்கிறது, பேராற்றல் உள்ள அறிவு இருக்கிறது. இந்த உலகம் பரந்த உலகம், எல்லா விதமான ஆயிரக்கணக்கான நன்மைகள் எல்லாம் வச்ச ஒரு பொக்கிஷம் உலகம். இவ்வளவு வச்சுக்கிட்டு எனக்கு அவங்க இது செய்தால் நல்லதுக்கும் என்று எண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அதனால கர்மயோகம் இந்த முறையில எல்லா மக்களுக்கும் தெரிந்து செயல்படுவதற்காக இந்த கர்மயோகம் பரவணும். இந்த கர்மயோகம் பரவி எல்லா மதங்களிலும் ஊடுருவி நிறைந்து விட்டால் இந்த கர்மயோகம் என்ற நெறியை எல்லா மதங்களையும் சமப்படுத்தி குறைபாடுகளை களைந்து அந்த கர்மயோகம் என்ற ஒரு சமயத்தின் மூலமாக எல்லா சமயங்களும் ஒன்றுபடும் என்று கூறி அந்த கர்மயோகத்தை நாம் இப்பொழுது வெளியிலே கொண்டு வந்து உலகம் முழுவதும் பரப்பி மனித குலம் உய்வதற்கு வழிவகுக்க வேண்டும். அதற்கு நாம் நம்மாலானதை ஒவ்வொருவரும் நம்முடைய இயல்புக்கு ஒத்த முறையில செயல் செய்ய வேண்டும் என்ற போது நாம் நாளையிலிருந்து இன்னையிலிருந்து வாழ்க்கையில கர்மயோகத்தை கடைபிடிப்போம். எந்த செயல் செய்தாலும் விளைவறிந்து செய்வது நாம் இந்த சமுதாயத்துக்கு கடன்பட்டிருக்கோம். ஆகையினாலே நான் நல்லது செய்யணும், செய்தே ஆகணும், சும்மா உட்கார்ந்து இருக்கிறது கூடாது என்ற அளவுல செய்தா இன்னொரு எதிர்பார்ப்பதோ அல்லது கொஞ்சம் செய்துட்டு அதிகமாக எதிர்பார்ப்பது தேவையே இல்லை. சிலரு சும்மா கொஞ்சம் தான் செய்வாங்க, நிறைய வரும். அதுக்கு முன்ன செய்திருக்காரு, அது வச்சிருக்குது, அது வந்துகிட்டே இருக்குது. அதனால அவன் சும்மா உட்காந்துருக்காங்க, அவனுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குது, நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிறேன், எனக்கு கொஞ்சமா கிடைக்குதுன்னா அப்படி அல்ல. அதுக்கு முன்னாடியே போட்டு வச்சது, அது அந்த பேங்க்ல நீ போட்டு வைக்கல. அதனால இன்னைக்கு வர்ற வரைக்கும் தான், அதுக்கு முன்னாடி நீ வாங்கிட்டு இருக்கியே, அது கழிச்சிட்டு மிச்சம் தான் வருது. அந்த அளவுல இயற்கையில ஒரு சட்டம் இருக்கிறது என்பதை உணர 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 அப்பொழுதுதான் நாம் செய்கிற செயலுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு அமைதியானார். ஆகவே எதிர்பார்க்கிறது இல்லை, ஏமாற்றம் இல்லை கர்மயோகத்துல. அதே போல ஒவ்வொருவரும் செயல் செய்துத்தான் பெற வேண்டும் என்பது 2. 3வது விளைவறிந்த செயல் செய்துத்தான் இன்பமோ துன்பமோ அடைய முடியும் என்றது. இவைகளெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த கொள்கை, இந்த அறிவு, இந்த செயல்பாடு. எந்த மதத்துக்கு முரணானது, எந்த நாட்டுக்கு முரணானது, எந்த காலத்துக்கு முரணானது என்று பார்த்தீங்களா, ஒருவருக்கும் எந்த காலத்துக்கும் முரணாகாது. அதுவேதான் மனிதனுக்கு வேண்டியது. ஆகையினால மனிதனுக்கு ஒரு பொது சமயம் இந்த காலத்துல, விஞ்ஞான காலத்துல, உலக இடைந்த காலத்துல வேண்டும். அந்த உணர்வோடு நம்முடைய ஸ்கை, அதாவது சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா சிஸ்டமே இதுவே எல்லாம் அடக்கம் உள்ளதுனால இதையே கர்மயோகம் ஆக்கி அந்த கர்மயோகத்துக்கு விளக்கம் தந்து இந்த கர்மயோகம் உலகம் முழுவதும் பரவணும் என்றதை நாமே ஒரு நிறுவனவர்களாக இருந்து கொண்டு இதை பரப்ப முயற்சிக்கிறோம். இது உலகத்துல இப்ப என்ன செய்ய போறோம்னா, ஆங்காங்கு இந்த கர்மயோகத்தை பற்றி விளக்கி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு அமைப்பாளர் ஏற்படுத்திடுவோம். அந்த அமைப்பின் கீழே அவர்கள் பலருக்கு அதை விளக்கி கொண்டே வருவாங்க. இவ்வாறு உலகம் முழுவதும் பரவுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆனாலும் சரி, அங்கங்க ஒரு ஸ்தாபனத்தை, நிறுவனத்தை செய்துத்தான் ஆகணும். அதற்காகவே வேண்டி இப்போ ஆழியாறு திட்டத்தை ஒரு கர்மயோகத்தினுடைய மையமாக வச்சு உலக மதம் பரவுவதற்கு ஏற்ற நல்லதொரு மையமாக ஆக்கி வச்சு கர்மயோகத்துக்கு என்று ஒரு ட்ரஸ்டையும் ஏற்படுத்தணும் என்ற போதுதான் அந்த ட்ரஸ்டுக்கு பிரெயின் ட்ரஸ்ட் என்று ஒரு அறிவாளிகளுடைய கூட்டு ஒன்று வேணும் என்று அன்று நாம் அறம் என்றவர்களை தலைவராக வச்சு ஒரு பிரெயின் ட்ரஸ்ட் ஒன்று ஏற்படுத்தணும்னு இருக்கோம். அது ஏற்படுத்திருக்கோம் சமீபத்தில். அதற்கு ஒரு வரவு செலவு எல்லாம் வேணுமே இல்லையோ. நான் சொன்னேன் முன்ன சொன்ன மாதிரி எல்லாம் வேண்டிக் கொண்டா வந்துடாது, செய்யணுமே. அதனால செய்யற போது உலகத்துல பரவணும்னு சொன்னா அதுக்குரிய பணம் தொகை எல்லாம் தான் வேணும். இதுக்கு யாரை போய் கேட்கறது? ஒண்ணும் வேண்டாம். யாரு விரும்புறாங்களோ அவர்கள் 1 ரூபாய் கொடுக்கட்டும். இதை ஏற்றுக்கொள்ள கூடியவங்க 1 ரூபாய் கொடுக்கட்டும். அந்த மாதிரில இந்த சட்டத்தை ஏற்படுத்தி இதை படிக்க சொல்றோம். படித்த பிறகு இது நல்லா இருக்குதுங்க, நான் கூட இதை விரும்புறேன். சரி, விரும்பினா
நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? கையெழுத்து போட்டுட்டு ₹1 அந்த உண்டியில போடும். ₹1 அவர் மாத்திரம் சேர்றாரு, அவங்க மனைவியும் சேர்றாங்கன்னா அதுல கன்செஷன் கிடையாது. அவர்களும் ₹1 போட்டுவிட வேண்டியதுதான். கையெழுத்து போட்டு 14 வயதுக்கு மேல போயிருந்த குழந்தைகளா இருந்தா கையெழுத்து போட்டுவிட வேண்டியதுதான். அதுக்கு சின்னவங்களை விட்டுடுங்க. ஒரு குடும்பத்துல இதை நாங்க ஒத்துக்கொள்றோங்க. இது என்ன நாளாவட்டத்துல நாம் இந்த வாழ்க்கையிலேயே திருமணத்துல இன்னும் மற்ற இதுல என்னென்ன முறையில நாம் செய்யணுமோ அதையெல்லாம் ஏற்படுத்தி எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு புதுமையும் ஒரு எளிமையும் சிக்கனமும் சிரமம் நீங்கிய வாழ்க்கை முறையாகவும் கொண்டு வருவதற்கு அவ காலத்துல என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் செய்வோம் என்று கூறி இந்த 1986 ஆண்டு முதல் நாளே இந்த உலக சமயத்துக்கு முதல் நாள் பிறந்த நாளாக வச்சு அதாவது நாள் 1 மாதம் 1 வருஷம் 1 என்று தொடங்கி இதுவே உலக சமய ஆண்டாக இன்றில இருந்து வரட்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இல்லையா அந்த அறக்கட்டளை, அதாவது அது பேர் என்ன வச்சிருக்கோன்னு சொன்னா ஹோலிஸ்டிக் யூனிட்டி என்று ஆங்கிலத்துல மதம்னு சொன்னா அலர்ஜி வந்துடும். அது அந்த நாட்டுல இளைஞர்கள் எல்லாம் மதம்னு சொன்னா என்ன, மதத்தின் பெயரால சுரண்டி 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 அவங்களுக்கு எரிச்சல் வந்துடுது. அதனால இப்ப மதம்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்கும். அதனால மதம் என்ற பெயருக்கு பதிலாக ஹோலிஸ்டிக் யூனிட்டி என்ற பெயரால இங்க நம்ம உலக சமயம் என்று வச்சுக்கிறோம் தமிழ்ல. அங்க வர்ற போது ஹோலிஸ்டிக் யூனிட்டி. இந்த ஹோலிஸ்டிக் யூனிட்டி ட்ரஸ்ட், ஹோலிஸ்டிக் HOLIST ஹோலிஸ்டிக் என்ற ஒரு தெய்வீக அருள் துறையில உள்ள மனதால இணைந்த மக்கள் என்பது அர்த்தம். ஹோலிஸ்டிக் யூனிட்டி ட்ரஸ்ட், அதற்கு ஒரு ட்ரஸ்ட் வேணும் அல்லவா? இன்றைக்கு அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் அதாவது ரிஜிஸ்டர் பண்ணணுமே. அந்த ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ஒரு ₹1000 அன்னைக்கு வச்சுதான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு ₹100 செலவழியும். அந்த ட்ரஸ்டுக்காக என்னுடைய முதல் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்களே அவர்களுடைய பேரால அந்த பணத்தை வைக்கணுன்றதுக்காக இன்னைக்கு நான் ₹1000 அந்த ட்ரஸ்ட்டுக்கு போடுறேன். இதுல உண்டியில போட்டு விடாதீங்க, உண்டியில போடுறதெல்லாம் செலவு போடுறோம், இந்த ட்ரஸ்ட்டுக்காக வச்சுக்கோங்க. எங்க அவர் நம்ம சின்னசாமி அவர்கள் இருக்காருங்க, இல்ல அவருக்கு பதிலாக வேற யாராயிலும் வாங்கிக்கொள்ளலாம். ஹரிசங்கர் இருக்கார, சரி வாங்கிக்க. மனோ இருக்கு இல்லையா, வாங்கம்மா. ஹோலிஸ்டிக் யூனிட்டி ட்ரஸ்ட், ஹோலிஸ்டிக் யூனிட்டி ட்ரஸ்ட், ஹோலிஸ்டிக் யூனிட்டி ட்ரஸ்ட். வாழ்க வளம். இனிமே இந்த அதாவது இந்த ஒவ்வொரு ரூபா உண்டியில போடுறாங்க பாருங்க, அதை கொண்டே அது வளரும். நான் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு, இந்த ஆண்டு நான் வெளியில போக வேண்டியதுனால சரியா போச்சு. தை மாசத்துல ஒரு பாத யாத்திரை மாதிரி இந்த தமிழ்நாடு முழுக்க எல்லா டவுனுங்களுக்கும் 1 மாதமோ 2 மாதமோ ஆனாலும் அது வரைக்கும் சுத்துறதுன்னு வச்சிருக்கோம். அதுக்காக இப்பவே ஒரு ஏற்பாடு செய்து வச்சிருக்கேன். அதாவது ஒரு பஸ் வேணும், ஒரு 60 பேர் சாதாரணமா பிரயாணம் பண்ற மாதிரி. எப்படின்னா இப்போ இங்க இருந்து தொடங்குது, இங்க இருந்து ஒரு 60 பேர் வர்றாங்க. இங்க இருந்து அடுத்த திருப்பூர்னு வச்சுங்க, அது கோவை. அந்த கோவையில போன பிறகு அங்க 1 நாளோ 2 நாளோ இருந்து இதை சுத்தி எல்லா இடங்களுக்கும் பிரச்சாரம் பண்ணி இதே போல இதை யார் சேர்றாங்களா அந்த ஒத்த ரூபா கொடுக்குறவங்கள அன்பாக பெருமைப்படுத்தி வாங்கிக்கிறது. ₹1 ₹1 மினிமம். அதுக்கு மேல கொடுக்குறவங்களா இருந்தா நீங்க தடுக்காதீங்க, வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கும் அல்ல, அது அவர்களுடைய நன்மைக்காக அவங்களுடைய உள்ளத்துக்காக எவ்வளவு எழுச்சி பெறுதோ கொடுக்கட்டும். அப்படி அதை வசூல் பண்ணிட்டு அங்க இருந்து பஸ் புறப்படுது பாருங்க, அத இங்க இருந்து போறவங்க இப்படியே திரும்பி வந்துட வேண்டியது அவங்க சொந்த செலவுல. அங்க இருந்து அவர்கள் அந்த பஸ்ல ஏறிக்கிட்டு அடுத்தது திருப்பூருக்கு போக வேண்டியது. திருப்பூர்ல கொண்டு போய் அந்த பஸ்ஸை விட்டுட்டு அங்கே பிரச்சாரம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு அதன் பிறகு அவங்க எப்படி திரும்பி வந்துடுறாங்க, அங்க இருக்கக்கூடியவங்க ஈரோடுக்கு வர்றாங்க. அம்மாதிரி அது சுயண்டு வரக்கூடிய அளவுக்கு 2 மாசம் ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கு முன்னதாகவே ஒரு குழு
அந்தந்த நகரங்கள்ல போய் பெரியவர்களாண்ட இதெல்லாம் சொல்லி அங்க வேண்டியவங்க விரும்பினவங்க மூலமாக வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு அவங்க செய்யறாங்களா அல்லது நாம செய்யலாமா அல்லது இன்னும் எப்படி எப்படி ஏற்பாடோ அது பாட்டுக்கு அது நடக்கிறதுக்கு முன்னோடியாக என்னென்ன செய்யணுமோ செய்துவிட்டு இது நாடு முழுவதும் சுத்தி வரும்போது இந்த ₹1 கலெக்ஷனே எனக்கு தெரிஞ்ச அளவுல இது ஒரு நல்ல முறையில அதுக்கு வேண்டி செலவை சரி கட்டி கொண்டு அது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேல நான் அடுத்த ஆண்டு வெளிநாட்டுக்கு போக போறதில்லை. அப்போ ஒரு 16 பேரை வெளியில அனுப்புறதுன்னு இருக்கிறதுக்கு அவர்களுக்கு அங்க அனுப்புற போது அந்தந்த நாட்டுல ஒரு கன்வீனர் ஏற்படுத்திட்டு வந்துட்டா அவர்கள் மூலமாக இந்த திட்டத்தை எந்தெந்த முறையில் அவங்க பரப்பிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உலக மகாநாடுன்னு நடத்துற போது அதை என்னென்ன தீர்மானம் எப்படி இதை பரப்புறதோ அதை செய்யட்டும் என்ற ஒரு கொள்கையோட இந்த கர்மயோகம் என்ற தத்துவத்தையே உலக மதமாக ஆக்கி அதையே அன்று அறிவிச்சிருக்கேன். அது 1ஆம் தேதி, அதாவது இந்த நாளன்னைக்கு காலையில ஆரம்பிக்கும். அது அங்கங்க நீங்க போற போது வாழ்த்து கூறி, உலக வாழ்த்து கூறி அந்த மாலையிலே ஏதாவது ஒரு கூட்டம் போட்டு நல்ல அறிவாளிகளை வச்சு பேச சொல்லி, இன்னும் சில இளைஞர்கள் துடிப்புள்ளவர்களாக இருந்தா ஒரு 20 பேர் 10 பேர் சேர்ந்து கொண்டு ஒரு தெருவுக்கு ஊர்வலம் மௌனமாக வர்றது. ஆனா அங்கங்க போய் இந்த முக்கியமான பாடல்களை, உதாரணமாக இந்த அந்த மாதிரி பாடல்களை அமைதியான முறையில எடுத்துக்கூடி பின்னால ஒருத்தர் பாடுற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம்னு 9 தடவை நின்றபடியா சொல்லிட்டு மறுபடியும் நடந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போறது. அப்படி ஒரு மணி நேரம் செய்தா என்ன இந்த ஊர்வலம் இங்க என்ன இருக்குன்னா, இப்போ அதே திருப்பூர்ல இதே ஊர்ல இந்த சங்கம் இருக்குதுன்னு தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் கூட இம்மாதிரியான ஒரு சங்கம் இருக்குது. அதனுடைய நோக்கம் இது, உள்ளங்கள் ஒன்றுபடணும். இது திரட்சி புரட்சி அல்ல. ஆகையினால திரளணும், மக்கள் ஒன்று திரளணும். அதற்குரிய ஏற்பாடு செய்வதற்கு இது ஒரு நல்ல சாதனமாக இருக்கும் என்று கூறி, அதை நாளைக்கு இந்த சில பாடல்கள் எந்தெந்த பாடல்கள் தட்டியில எழுதி நீங்க போற இடத்துல தட்டியில எழுதி ஒரு இளைஞர்கள் 4 பேர் கொடுத்தா சரி, அது அப்படியே இருப்பாங்க. பார்க்கிறவங்க எல்லாம் நம்முடைய கொள்கை என்னது என்றது உணர்ந்து கொள்வாங்க என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க.